ஏய் தமிழ்ல தான் எழுதுறாங்க. பாட்டி சைனீஸ் சைனீஸ். என்னடா ஒரு முறுக்குக்கே ஓடுது. வாங்க வாங்க ஓடுலாம் ஓடு. ரோட்டை மறைச்சிக்கிட்டு எங்க அப்பா அப்பயே சொன்னாரு நீ எல்லாம் மாடு மேய்க்க தாண்டா லாக்கின்னு. இப்ப அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த பைக் வச்சு மாடு மேய்க்கலாம் நல்லா. எங்க இந்த மாடு மட்டும் துரத்த முடியல. இது கழுதையா? சாரி சார். ராஜு பாய் 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியும். ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹெச்ஆர் இன்னைக்கு வந்துட்டு டே 2. நேற்று டே 1ல பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே தான் ரைட் ஸ்டார்ட் பண்ண. தெரிஞ்சு 12 மணி பக்கமாக இருக்கும். இப்போ ரைட் ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களால் 250 கிலோமீட்டர் தான் முடிஞ்சு. 10 hour வச்சுக்கிட்டு 250 தான் போனியாடா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லாமல் ஸ்பீடு இல்லைங்க, கிலோமீட்டர் சொல்கிறேன். அவ்வளோதான் போனியான்னு கேட்டால் நாங்கள் ஏறினதான் ஹில் ஸ்டேஷனில் சூப்பர் பைக்கு. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் ஓட்டுறது கொஞ்சம் எனக்கு டஃப்பாக இருக்குது. மேபி முன்னாடி நிறைய பேர் சூப்பர் பைக்லேயே முழுங்கி இருப்பாங்களா, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட பைக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த பிளேஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே டேட்டில் இதே மாதத்தில் இங்கே வந்திருந்தோம். வந்து இந்த கேரளா வீடு கூட நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கிளிக் பைட்டு தமிழ் வச்சுருந்தேன். இப்பயும் வந்துட்டு இப்போ வேறு தமிழ் வைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ரைட்டிங்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மீட் பண்ணி அவங்க நேர்லேயே வந்துட்டு எல்லாத்தோட பேரை எழுத வச்சுட்டு இருக்கோம். அண்ட் வந்துட்டு உங்களை என்னால் மீட் பண்ண முடியலனா பரவாயில்ல, இந்த வீடியோவில் வந்து உங்கள் நேம் சொல்லிவிடுங்க, நான் எழுதிடுறேன், சீக்கிரம் எழுதிடுறேன். இன்னும் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 இடம் தான் பிளேஸ் பாக்கி இருக்கு. எப்படி முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா. நான் தான் பொறுமையாக எழுதிட்டு இருக்கேன். அஸ்வின் சாரு கப்பிள்ஸ் எழுதியிருக்காங்க. இன்னும் நிறைய இன்ஃபுளுன்சி நம்ம மீட் பண்ண போறோம். இந்த மொட்டையெல்லாம் நான் இன்ஃபுளுன்சியாவே சேர்த்திக்க மாட்டேன். மொட்டை நீ இன்ஃபுளுன்சியா இல்ல பிசினஸ்மேன். மீனராசிக்கார நேயர்களே, மீனராசி ஜேபிக்கு 7:30 சனி ஸ்டார்ட் இன்னைக்குல இருந்து. அப்போ எங்க கீழே விழுந்துருவானா இருக்கலாம். என்ன ஜேபி வாய் வைக்கிறதா? ஜேபி இன்னைக்கு ப்ளூவோட வண்டி தானே ஃபுல்லா ஓட்டுறேன்னு சொன்னேன். வாய்ப்பே கிடையாது. அந்த ஓட்டவே முடியல ப்ரோ. நான் அங்கேச்சு எனக்கு ஏழ்றையா இருக்க மாட்டேங்குது. அதையும் ஓட்டினா இது யூடியூப்ல என் வீடியோ பாத்தீங்களா? கட்டுக்கடக்கார காட்டு யாரு யூடியூப்ல என் வீடியோ பாத்தீங்களா? அப்படியே காட்டுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் டைமும் உங்களுக்கு காட்டின. சப்ஸ்கிரைபர் பண்ணீங்கன்னா. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நாங்க ஒரு 50 years மேல இருக்கோம். 1550 அப்ப இந்த வீடு 50 வருஷம் வீடுங்களா? இது வச்சிட்டு ஒரு 12 years ஆச்சு. ஓ அதுதான் நான் பார்த்தேன். இன்னும் இருட்டா இருக்கு போங்க. இருட்டா இருக்கா? ஓ பிரைட்னஸ் இல்லையா? பிரைட்னஸ் பாருங்க, போட்டு பாருங்க. பிரைட்னஸ் இது பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு இருங்க யூடியூப்புக்குள்ள போறேன். நாளைக்கு வந்துடும். என்னன்னா கேரளா நியூஸா பாக்குறீங்க? மலையாளமா? எனக்கு மலையாளம் குறைச்சு இதுக்கு மேல தானே தெரியாது. இது வரைக்கும் ஓகே. இது நம்ம சேனல். இது ஹெச்ஆர்னு போட்டீங்கன்னா நம்ம சேனல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ வரும். இது நான் வந்துட்டு என்னோட பைக்ல வந்துட்டு நான் போற எல்லாத்தோட பேர் எழுதுறேன். உங்க பேர் வண்டியில எழுதிடுறீங்களா? எப்படி வாங்க இப்படிதான். இங்க பாருங்க, இங்க ஃபுல்லா எழுதி இருக்கு பேர், எல்லாரோட பேர். நீங்களே எழுதிருங்க, குட்டி எழுதிருங்க. இங்க கேப் இங்க எழுதுங்க. நம்ம எனக்கு அடுத்து என்னன்னா பாபா விஎம் பாபா இவரோட பேர். ஓ மறுபடியும் வரேங்க. விஎம் பாபா ஃப்ரம் பண்ணிட்டீங்களா? உங்க பேர் நீங்களா எழுதிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் ஆயிடும். கை இந்த நடுவில் நார்மல் எழுதுங்க. எனக்கு ஆட்டோகிராஃப் போடுறீங்க, கையெழுத்து போட்டு பாருங்க. வாங்க எழுதுங்க. ரத்தமாரே ரத்தமாரே அந்த சாங் வராதா? இல்ல மறுபடியும் ஏதாவது டீ குடிக்க வந்தானா வச்சிருக்கேன். டீல மலையாளமா? ஏய் தமிழ்ல தான் எழுதுறாங்க. பாட்டி சைனீஸ் சைனீஸ். கையெழுத்து பேர் லட்சுமி. ஓ ஓகே. என் வண்டிக்கு இனிமேட்டு லட்சுமி பிரகாசம் வரணும். இங்க நம்ம யாரா அந்த குட்டி பையன் கூப்பிடுறது?
நாம் இங்கே விசிட் பண்ணி முடிச்சாச்சு. எப்போ வந்தாலும் இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாப் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 12 கிலோமீட்டர் இறங்கி அப்படி மசனக்குடி வழியாக போனோம். மசனக்குடி தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் இங்கே தான் ரூம் எடுத்திருந்தோம். கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அதனால நாங்கள் இந்த டைம் எடுத்துட்டோம். போன டைம் இந்த மொட்டை மண்டையோட தான் எடுத்தேன். இந்த டைம் இந்த மொட்டை மண்டையோட தான் எடுக்கிறேன். இல்லை ப்ரோ, இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? சீரியஸாக போன டைம் வந்து ஜெரியில் ஆரம்பையில் வந்து இருந்தோம். அப்படியே 2 பேருமே அப்டேட். அது வரைக்கும் எனக்கு அது நான் நைட். அப்போ இவன் மட்டும் அப்டேட் இல்லைன்னு நினைக்கிறியா? அவனும் அப்டேட்டு. அடுத்த வருஷம் இதே மாதிரி வரும். இன்னும் வேற ஒரு அப்டேட் வரும். இதுக்கு மேலே 1000 சிசிக்கு மேலே என்ன எடுக்கிறது? நான் H2 எடுத்துகிட்டு வரவா? H2 வீட்டிலே விட்டு வந்துட்டேன். புரியல. H2 வீட்டில் விட்டு வந்துட்டேன். டாய் இவ்வளோண்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஏன் ப்ளூவே என் வயிற்றுச்சில் கலக்கிறேன். இது வாங்குறதுக்கே வண்டியிலேருந்து ரத்தம் வந்துருச்சு. இதில் வேற அடுத்த வருஷத்துக்கு வருஷம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. என் கிட்னிலாம் விற்றா கூட பத்தாது. இன்னும் அந்த ஃபோனுக்கு இஎம்ஐ கட்டாமல் வச்சுருக்கான் அவன். ஃபோனை மட்டும் தட்டாது, அது எனக்கு. ஹெச்ஆர் கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஹெச்ஆர். வெயில் தான் அடிக்குது, சில்லுன்னு காற்று. நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வெறுக்குது. ஏன்டா நடு ரோட்டில் நிறுத்துறாங்க. இவங்க பாரு ஏதோ ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் மார்னிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே சரியான ஐஸ் வாட்டருங்க. இங்கே நாங்கள் ஏற்கனவே ரூம் எடுத்ததுனால 1500 ரூமு வெறும் 500 தான் ஹெச்ஆர். நீங்கள் வந்துட்டு நாங்கள் யூடியூப் வச்சுருக்கோம், நாங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வேலைக்கே ஆகாது ஹெச்ஆர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவை ஒரு நல்ல மனசு விட்டு பேசுகிறது. நம்ம லாங்கிலேருந்து வந்திருக்கோம், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசணும். ஏன்னா அவங்க ரூம் தராங்கல்ல, நம்ம எந்த அளவுக்கு சிரித்து பேசி அவங்கள்ட்ட ஒரு பாசமாக நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க ரேட்டு கம்மி பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது யூடியூப் இருக்குது, நான் இவ்வளோ வச்சுருக்கேன் அவ்வளோ வச்சுருக்கேன், நான் ஆஃபீஸர் அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இல்லை ரூம் புக்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம நல்லா ஜாலியாக ஒரு சோசியலாக பேசி பழகணுன்னே அவங்க வந்துட்டு 800 பக்கமாக சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. காலையில் இருந்துச்சு 600 மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க. எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா நாங்கள் நைட்டு. இதுலேருந்து என்ன ஒரு பாடம் கற்றுக்கிட்டிங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்ல விதமாக நல்லதாக எல்லாத்துட்டையும் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும், சேவிங்ஸ் நடக்கும். எதுக்கு ஆறு அடிச்சு கூப்பிட்றீங்க? அப்படி என்னடா பாவம் பண்ண உங்களுக்கு? வேண்டாம், யாரையும் எதிர்பார்க்க வேணாமாம்மா. இன்னும் கொடைக்கானல் ஊட்டிலாம் இருக்குல்ல, அங்கே எடுத்துக்கலாம். அவன் கடமைக்கு எடுத்து தர மாதிரி அவன் 4 டைம் சாப்பிட்டு எடுத்து தருவான். தமிழ்நாட்டு ரைடர்ஸ் மட்டும் நீ குறைச்சி எடை போட்டுறாத. ரைடர்ஸ்லாம் எல்லோரும் ஒன்று தானே. உள்ளே அம்புட்டு விஷம் வச்சுட்டு சுற்றுவானுங்க வெளியே. நாங்களாம் ஒன்று தான், நம்மளாம் ஒன்று தான்ட்டு. உண்மையாலுமே ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவும் நார்த் சைடில் மட்டும்தான் ரைடர்ஸ்க்கு மதிப்பு கொடுக்குறது. இவனுங்க போட்டி போடுற ஆளுங்க. வீடியோ எடுத்து கொடுத்தா எங்கே இவன் ஃபேமஸ் ஆயிடுவானோ நம்மளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே வீடியோ ஒழுங்காக எடுத்து தர மாட்டானுங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் நம்ம நல்லா கொடுக்கணும். இது ஃபேட்டு தான் சார். நான் நிறைய இடத்துல நான் அனுபவிச்சிருக்கேன். எல்லாத்தையுமே சொல்லலை, ஒரு சில ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கடா அவனுக்கு நம்ம வீடியோ எடுத்து கொடுத்தா வளர்ந்துருமோ, எங்கடா நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் வளர்ந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதே இல்லாமல் இருக்காங்க. நான் இதுக்கு ஆப்போசிட்டாக தான். இது நான் யாரை மென்ஷன் பண்ணுறேன்னு அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியும். என் லைஃப்பில் நான் பாதிக்கப்பட்டதை சொல்கிறேன். என்னை வந்துட்டு ஒரு மாதிரி டாமினேட் பண்ணி பேசினாங்க. இவனுக்கு வீடியோ எடுத்து கொடுத்தா எங்கே ஃபேமஸ் ஆயிடுவோன்னா இவன் நம்ம வண்டியில் வச்சு, ஏன்னா அப்போ என்கிட்ட சூப்பர் பைக் கிடையாது. வண்டி ஆனால் ஓட்ட கொடுத்தாங்க, ஆனால் இதில் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. எங்கடா இதில் வீடியோ போட்டு அவன் பெரிய ஆள் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு யாரோட வண்டியிலையும் வீடியோ போட பிடிக்காது. எனக்கு சும்மா நான் அப்படின்னு ஒரு மெமரிஸ் வச்சுக்கிறேன்னு அதுவுமே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேன், சாரிடா தம்பி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பைக்லாம் ஒரு இடத்துல நிறுத்திட்டு இருக்கும்போது ஒரு நார்மல் பைக் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் நிறுத்தினாங்க. அப்போ வந்துட்டு அவர் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பைக்கோட ரேஞ்ச் என்ன, உன்னோட பைக் ரேஞ்ச் என்ன. அவர் வந்துட்டு ஒரு R15 வச்சுருந்தாரு. நான் வந்துட்டு அன்றைக்கி எந்த பைக்லேயுமே வரலைங்க. நான் வந்து ஒரு பஸ் ஏறி வந்தேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக பார்த்தா ஆமாம் பஸ் ஏறி தான் வந்தேன். பஸ் ஏறி வந்திருந்தேன். என்னோடய பைக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிப்பேர்னால நான் பஸ் ஏறி வந்திருந்தேன். நானும் சாபாசாவும் வாயில் கையை வச்சு அப்படியே வாயை பொழந்துட்டோம். அடா பாவீங்களா, சூப்பர் பைக் வச்சுக்கிறீங்களா, இப்படி தான் பேசுவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வாசன் ப்ளோ கூட அப்போ யூடியூப்பில் வர ஸ்டார்ட் பண்ணல. அந்த டைமில் நானும் யூடியூப் கிடையாது, டிக்டாக் லாக்டவுன் முடிகிற பக்கமாக, இந்த டிக்டாக்லாம் பேன் பண்ணுற பக்கமாக வந்துட்டு அந்த டைமில் நான் சொல்ல வரேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி அசம்பாவம்லாம் நடந்துச்சு. அதை நோட் பண்ணேன். இனிமேட்டு இந்த சூப்பர் பைக்கை வச்சுக்கிறவங்க கூட நம்ம செட்டே சேரக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்துட்டு இப்போ நான் நிறைய பேர்த்த மீட் பண்ணியிருந்தேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த YD ட்ரிப்பர்னு
சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் சங்கர் அண்ணன் சொல்லிட்டு, அப்புறம் வாசன் ப்ரோவும் வச்சுக்கோங்க, அப்புறம் இவர் எம்எஃப்சி ப்ரோ, இவர் அசார் கெட்டவன், இவங்க எல்லாருமே நான் எதுக்கோசம் ஃபஸ்ட்டு நான் பேசாமல் இருந்தேன்னா, சரி அவங்க சூப்பர் பைக் வச்சுக்கோங்க, அவங்களே அப்படி சீன் போட்டுருந்தாங்க, இவங்க சூப்பர் பைக் ப்ளஸ் ஃபேமஸான ஆளுங்க, இவங்க கண்டிப்பாக பயங்கர ஆட்டிடியூட் காட்டுவாங்க, எதுக்குடா நம்ம பேசிட்டு நம்ம நோஸ் கட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவங்களை அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பேசுனது அப்புறம் தான் தெரியுது எல்லாருமே வந்துட்டு தப்பான ஆளுங்களில் சில பணக்கார பசங்க மட்டும்தான் தப்பான ஆளுங்க அப்படின்னு. பணக்கார பசங்களோட என்னையும் ஆட் பண்ணிடாதீங்க. என்கிட்ட என்ன தான் பண வசதி இருந்தாலும் என் சொந்த சம்பாதிப்பில் மட்டும்தான் நான் செலவு பண்ணணும்னு நினைப்பேங்க. எங்கள் அப்பா காசுலேருந்து நான் ₹1 எடுக்கிறதுக்கு யோசிப்பேன். சின்ன வயசில் எடுத்து செலவு பண்ணேங்க. அப்போ வந்து எனக்கு அந்த காசு அருமை தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். அது என் கண்ணை திறந்துவிட்டது எங்கள் டேடி தான். நீ வந்துட்டு என்னோட நிழலில் நீ வாழ்ந்துட்டு இருக்க, இப்போ உனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஃப்யூச்சரில் இருக்கணும் இல்லையோ, அப்போ நீ வந்துட்டு தடுமாறுவேன்னு. அப்போ எனக்கு ரிலேட்டடாக அந்த வீடியோஸ்லாம் வந்துச்சு, இந்த வித் பேரண்ட்ஸ் வித்தவுட் பேரண்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த மீம்ஸ்லாம் வந்துச்சு. நான் உடனே ஸ்பார்க் ஆகிட்டேன். சரிடா நம்ம இப்போலேருந்தே பொழைக்க ஆரம்பிச்சுப்போம், அப்போ தான் நாளைக்கு நம்ம கல்யாணம்னா கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ எடுத்த முடிவு தாங்க அது. அதுக்கப்புறம் சூப்பர் பைக் வாங்கி இப்போது எல்லாத்துக்கூட பேசும்போது தான் தெரியுது நிறைய பேர் நல்ல பசங்க இருக்காங்க. சில பைத்தியக்கார பசங்க மட்டும்தான் வந்துட்டு திமிர் பிடிச்சிக்கிட்டு சூப்பர் பைக் தனியாக நார்மல் பைக் தனியாக அப்படின்னு. உங்களுக்கு சொல்ல போனால் சூப்பர் பைக்கில் கூட கேஸ்ட்டு பார்த்து அந்தஸ்து பார்த்து தாங்க பழகுறாங்க. இப்போது நாங்கள் ஈரோடுக்கு அங்கே போயிருந்தோம். ஈரோட்டில் ஒரு காஃபி ஷாப்புக்கு எதுக்கோ போயிருந்தோம். அங்கே கூட சூப்பர் பைக் வச்சுக்கிறவங்களாம் ஒரு லைனில் நிறுத்தணும், நார்மல் பைக் வச்சுக்கிறவங்களாம் ஒரு பக்கம் நிறுத்தணும், கார் வச்சுக்கிறவங்கலாம் ஒரு பக்கம் நிறுத்தணும். எனக்கு புரியல. எல்லாமே காசு போட்டு தான் வாங்குறாங்க, எல்லாமே ஹியூமன் தான். இதில் என்ன நீ அங்கே இருக்கணும் நான் இங்கே இருக்கணும். இந்த படத்துலலாம் வந்துட்டு கோயிலுக்குள்ளார நீங்கள் வரணும் நீங்கள் வரக்கூடாது, நீ அங்கே நின்று சாமி கும்பிடணும் நீ இங்கே நின்று சாமி கும்பிடணும்னு பேசுவாங்க பார்த்தியா. சேம் லைக் டைட் அதேமாரி கண்ட்ராவி நம்ம பைக்கர்ஸ்லேயும் இருக்குங்க. சூப்பர் பைக் வச்சுக்கிறவங்கள தான் வரணும், இந்த சிசி இருக்கிறவங்க மட்டும்தான் நாங்கள் சேர்த்திப்போம். ஐயே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக வரணும்னா அதுக்கு நம்ம மோட்டோ விளாக்கிங் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதை பற்றி எடுத்து சொல்லி ஃப்யூச்சரில் சூப்பர் பைக் வாங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு எல்லாருமே ஒன்று தான், நீ சூப்பர் பைக் வச்சுதுன்னா ஒன்றுமாரி சூப்பர் பைக் இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீ வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அவன் நாளைக்கு சூப்பர் பைக் வாங்கணும்னா அவன் ஒரு 4 பேர்த்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஏன்னா எல்லா ஜென்ரேஷனும் ஒரு எடுத்துக்காட்டாக தாங்க போகணும். அது நம்ம சேர்க்கையிலே இருக்குது, எப்படி கொண்டு போகிறோமோ. ஆனால் நல்ல வழியில் கொண்டு போகிறது கெட்ட வழியில் கொண்டு போகிறதும் இந்த ஒரு கேமரானால தாங்க முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நினச்சி தான் உங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்து வருவாங்க. ஃப்யூச்சர் வ்ளாகர்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் ரைடர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல வழியில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போங்க. ஸ்டண்ட்டு அதை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பலைங்க. அது வந்துட்டு உங்களோட ஃபேஷன் உங்களோட ஹாபி, அது என்னமோ நீங்கள் ஸ்பீடாக போங்க ஸ்டண்ட்டு பண்ணுங்கள், அது வாட் எவர். நான் சொல்கிறது நீங்கள் ஒரு பைக் வச்சுருந்தாலோ, அங்கே பாருங்கள் ஏன்னா இங்கே ட்ரெயின் பண்ணுற இடம், நீங்கள் ஒரு பைக்கோ ஒரு காரோ இல்லை உங்களை பிடிச்சி இங்கே ஒருத்தர் வர்றாங்க, அவங்களுக்கு இந்த பைக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க சந்தோஷத்துக்கு வந்துட்டு அவங்கள வண்டியில் உட்கார வைங்க. இந்த யானையை பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சே, எனக்கு புலி தான் வேணும் போ, இந்த யானை வேணாம். என்ன யானை தந்தா இருக்குது, இந்நேரம் தந்தா எடுத்து விற்றுருப்பானுங்களே. நேதா வீரப்பன் கதை நானும் பார்த்துருந்தேன், 4 எபிசோடு பார்த்துட்டேன். நைட்டு இந்த ரோட்டில் தான் கண்ணு முன்னே தெரியல, நான் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வர பார்த்தேன். நல்ல வேலை அங்கே பையான்னு இந்த அண்ணன் அங்கே நின்றுட்டுருக்காரு, அதே அண்ணன் தான். பையான்னு கத்தல்னு வச்சுக்கோ, நேராக அந்த குழியிலேருந்து ஜொயின்னு அந்த குழிக்குள்ளார விழுந்துருப்பேன். என்னன்னு தெரியல, ரோட்டில் அடிச்சுட்டு போயிடுச்சு போல். ஆனால் நான் எங்கே போடுறேன் அங்கே மட்டும் மழை பெய்யுறது நின்று போயிடுது, ஏன் தான் தெரியலையோ. நானும் அன்றைக்கி சரி பெங்களூர்லலாம் சரியான மழை அப்படின்னு நினச்சேன், பெங்களூர் போனேன் மழையில். சரி சென்னையில் புயலே அடிக்குது நம்ம அங்கே போவோம் அப்படின்னு நினச்சேன். நான் போனதும் மழை விட்டுருச்சு. சரி ரைட்ரா அப்படின்ட்டு. ஆனால் நான் சென்னை போன நேரம் பார்த்தீங்கன்னா சேலமில் மழை, நான் பெங்களூர் நேரம் போனப்போ சென்னையில் மழை. ஒன்றும் புரியல. இப்போ தூத்துக்குடியில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. அங்கே இருக்க பெரிய அதிகாரிகள்லாம் என்னை கூப்பிட்ருக்காங்க, நீ வந்தால் மழை பெய்ய மாட்டேது நீ வா அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. நான் ஆன் தி வேல கோயிங். இப்போது நம்ம இது முடிச்சதும் நம்ம பிளானில் வந்துட்டு எப்படி வச்சுக்கணும், நம்ம வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம லக்கேஜ் திங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா நான் இன்னும் ரைடிங் ஜாக்கெட் போடாமல் இன்னும் ஒரு டிஷர்ட் தான் போட்டுருக்கேன். ரைடிங் ஜாக்கெட் வந்து டைனிஸில் தான் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் எங்கே வாங்கலான்னு தான் எனக்கு தெரியலைங்க, ரேட்டு கம்மியில் எனக்கு வாங்கணும். உங்கள் ஹெச்ஆர் நீங்கள் யாராச்சும் சஜஷன் பண்ணுங்கள். வாசன் ப்ரோ வந்துட்டு பெங்களூரில் வாங்கினார்ல, அங்கே வாங்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் ரேட்டு வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னாங்க. எனக்கு ஒரு ஜாக்கெட்டு ஒரு பூட்டு ஒரு க்ளவுஸ் போதும். ஏன்னா கீர்ஸ்ன்னு எதுவுமே அப்டேட் பண்ணாமல் நார்மல் ஷூஸ் போட்டுட்ருக்கேன்.
நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். அண்ட் இந்த ஏஜிவி ஹெல்மெட் இருக்குங்களே, இன்னும் நான் ஏஜிவி ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு மாதிரி செட்டே ஆகலை. இன்னும் கொஞ்சம் நாள் போட்டு அதில் மைக் இந்த வண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏஜி வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஒரு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு போகலான்னு தோணுது. ஆனால் என்கிட்ட சரியான மைக் செட்டுலாம் எதுவுமே இல்லை. பின்னாடி வரானே ஜேபி மண்டையன், அவன் அந்த இது தரவே மாட்டேங்கிறான். அவன் 6000 ரூபா போட்டு மைக் வாங்கி வச்சுருக்கான். ஒரு மைக் ஒயர் 6000 ரூபா தெரியுமாங்க? அது வாங்கலான்னு பார்த்தா அவன் தர மாட்டேங்கிறான். அவன்கிட்ட நான் பிடுங்காமல் விட மாட்டேன். இன்றைக்கி நைட்டு அவன் தரல, பிடிச்சி இழுத்துருவேன். நான் வேறு அவசரப்பட்டு இங்கே பச்சை தண்ணியில் குளிச்சுட்டேன். இன்றைக்கி நைட்டு சளி பிடிக்குதா என்னன்னு தெரியல. என்னமோ ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. ஓ, டூரிஸ்ட் கை இவங்க வந்துட்டு அப்படி ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறது அதுக்கோசம் நிற்கிறாங்களா? நான் கூட பயந்துட்டேன், என்னமோ ஏதோ கோசம் ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்களா? இப்படிதான் டக்குன்னு நிற்காதீங்க, லைட்டாக பயமாக இருக்கா இல்லையா? என்ன நல்லா இருக்கீங்களா? ஓகேண்ணே. தேங்க்யூண்ணே. ஜீப் ட்ரெக்கிங்க, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டேன். ஜீப் ட்ரெக்கிங் இது எடுத்துகிட்டு இவங்க காட்டுக்குள்ளே சுற்றி காட்டுவாங்க. நாமளே பெரிய ஃபாரஸ்ட்டு, எத்தனை காட்டை ஏறி மலை ஏறி இறங்கியிருக்கோம், நமக்கே ஒரு கைடா? சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து இங்கே சாப்பிடுவாங்க. இன்னும் நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து உட்கார அளவுக்கு வயசாகிறத. என்னடா ஒரு முறுக்குக்கே ஓடுது? வாங்க வாங்க, ஓடுலாம் ஓடு. ரோட்டை மறைச்சிக்கிட்டு ஒரு சவுண்டுக்கு என்ன ஓட்டம் ஓடிடுச்சு. நான் தானே மாடு ஓட்டி விட்டேன். பேசாம இந்த வண்டி வச்சு நல்லா மாடு மேய்க்கலாமோ? என்ன அழகா ஓடுது பாருங்க. அவங்க ரொம்ப நேரமா ஆறு அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து ட்ரு 4 முறுக்கு தான், எல்லா மாடு பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. ஐயோ, ஊட்டிக்கு நீ 29 கிலோமீட்டர் தான் இருக்கா? சூப்பர். ஊட்டி ஏறுறோம், மேலே விசிட் பண்ணுறோம். ஊட்டியில் ஏறினா எனக்கு வேறு பக்கு இருக்குமே. ஏன்னா ஊட்டியில் ஏற்கனவே 2 டைம் ஃபைன் கட்டியிருக்கேன். இந்நேரத்துக்கு பானிபூரி விற்க மாட்டாங்களா இங்கே? நீ முன்ன என் பக்கத்தில் வந்துருந்துருக்கணும். வந்துட்டு இருந்தேன்னா ஒரு 50-60 மாடு ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு போகவே இல்லை. கார்காரன் ஆறு அடிச்சுட்டே இருந்தான், நவரவே இல்லை. நான் போயிட்டு இப்படி முறுக்குனா எல்லா மாடு பிச்சுக்கிட்டு ஓடுது. எல்லாம் பயந்துட்டானுங்க, மாடு மிரண்டி ஓடி வர்றதும். எல்லாம் தேங்க்யூ மாடு ஓட்டி விட்டதுக்கு அப்படின்னு நிற்கிறானுங்க. கடைசியில் எனக்கு மாடு மேய்க்கிறவன் ஆக்கி விட்டாங்க. சே, எங்கள் அப்பா அப்பயே சொன்னார், நீ எல்லாம் மாடு மேய்க்க தாண்டா லாக்கின்னு. இப்போ அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த பைக் வச்சு மாடு மேய்க்கலாம் நல்லா. எங்க இந்த மாடு மட்டும் துரத்த முடியல? இது கழுதையா? சாரி சார், பவர் இல்லையே. ஊட்டியில் போய் போட்டுக்கலாம். அம்மே, ஃபோன்பேண்ணா? ஃபோன்பே இல்லையா? இருக்காண்ணா? ஓகேண்ணா. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தலையாட்டுறீங்க. அதுதான் எதுக்குன்னே தெரியல, மனசுல சாக்லேட் காப்பி நினைப்பேன். சாண்டி மாஸ்டர் மாதிரியே இருக்கார்ல, சாண்டி மாஸ்டர் மாதிரியே. நான் சொன்னதை காதலி கட்டிச்சா பெட்ரோல் அடிக்க போறாரு, நானே எடுத்து அடிச்சுட்டு வந்துடுவா. மாமா அங்க பாரு மாமா, ஒருத்தர் வித்த காட்டுறாரு. இங்க பாத்தியா நாய் எங்க வந்து நின்னுக்குச்சுன்னு? அதுக்குன்னே கட்டி விட்டுருப்பாங்க போல, எங்கெங்கயோ வந்து நின்றுட்டு இருக்குது. சாக்லேட் காப்பி அங்க போயிட்டாரு, வேற காப்பி வருது. நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியுங்களா? சரி சரி.
ப்ரோ டிடிஎஃப் கூட எடுத்தமே ஒரு மசூரி போகும்போது அப்படியா அங்க கீழ எடுத்தேன் எவ்வளோ ப்ரோ தேங்க்ஃபுல்லுங்க. ஸ்பீடு பவர் பெட்ரோல் வா, நான் போட்டுருன்னா அடிச்சிருவாங்களா? அண்ணா இந்த பக்கம் வாங்கண்ணா. ஃபாலோ பண்ணிட்டீங்களா நம்மளையா? இந்தாங்க, நான் இங்கே அட்டு போட்டிருக்கேன் பாருங்க, இது பக்கத்தில் எழுதுங்க. நீங்களே ஹெல்மெட் ரைடரா? நீங்கள் எழுதுறீங்களாண்ணா? ஃபாலோ பண்ணிடுங்க. நேம் சொல்லுங்கண்ணா. NAV ஐயா. ஆ தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. என்னது 100 கிலோமீட்டர் தான் வந்திருக்கானாமா. 125. எவ்வளோ போட்ட? ஆமா, நான் அங்கேயே ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டேன். அப்போ சேம் உங்களை மாதிரி தான் போட்டிருக்கேன். நான் இன்னொரு போடணும். மைலேஜ் தருத வண்டி. என் வண்டி கலாய்க்கிறேன் ஏண்டா போட்டு. உன் வண்டியே எங்கடா மைலேஜ் தருது? நீ போட்டதை விட நான் 500 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், அவ்வளோதான். நீ எங்கெங்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு போடுறியா அங்கெங்கெல்லாம் நான் 1500 ரூபாய்க்கா போடுறேன். நான் இது வரைக்கும் 3500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன், நீ 2500 ரூபாய்க்கு போட்டிருக்க. செத்துப்போ ஹெல்மெட் மட்டும் ஆ வாடா டே.